அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களில் பாரதிதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பாரதிதாசன் அவர்களை பற்றி டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா போதும், இதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், அந்தளவுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுபோல் முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பாரதிதாசன் அவர்கள் பிறந்தது அப்படின்னா 1891 ஆண்டு. ஓகேங்களா, 29/4/1891 பிறந்திருக்காரு. இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/4/1964 ஆண்டு இறந்துட்டார். ஓகேங்களா, அவருடைய இயற்பெயர் அப்படின்னா கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவருடைய ஊர் புதுச்சேரி. ஓகேங்களா, அவருடைய பெற்றோர் கனகசபை மற்றும் லட்சுமி அம்மையார். பாரதிதாசனுடைய பெற்றோர் கனகசபை மற்றும் லட்சுமி அம்மையார். பணி அப்படின்னா தமிழ் பேராசிரியர் பணியை வச்சுருக்காரு. புதுவை அரசினர் கல்லூரியில் வேலை செஞ்சுருக்காரு. அவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னா குயில் மற்றும் முல்லை. பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் குயில் மற்றும் முல்லை. பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர், அறிஞர் அண்ணா சொன்னது இந்த பேர் அவருக்கு, பகுத்தறிவு கவிஞர், புதுமை குயில், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர், தமிழ் கவி அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் பாரதிதாசன் அவர்களுக்கு இருக்குது. பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா, ஸோ அதை பார்க்கலாம். 1990 ஆண்டு இவருடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அதற்குள்ள ராயல்ட்டி அவங்க குடும்பத்துக்கு போயிட்டுருக்கோம். அவர் எழுதின நூல்கள் அப்படின்னா கண்ணகி புரட்சி காப்பியம், குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், தமிழ் இயக்கம், புரட்சி கவி. ஓகேங்களா, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, மணிமேகலை வெண்பா, குறிஞ்சி திட்டு, சுதந்திரம் மற்றும் எதிர்பாராத முழக்கம். இதுதான் அவர் எழுதின நூல்கள். பாரதிதாசன் அவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற ஒரு உரைநடை நூலை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா, பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல்கள் அப்படின்னா பிசிராந்தையார், சாகித்ய அகாதமி விருது பெற்றது. எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, பிசிராந்தையார். புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு நாடக நூல் எழுதியிருக்கிறாரு. பில்கணியம் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சௌமியன், நல்ல தீர்ப்பு, படித்த பெண்கள், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், இன்பக்கடல், அமைதி, இந்த நூல்களை நாடக நூல்களை எழுதியிருக்காரு. பாரதிதாசனோட சிறப்புகளை பார்க்கலாம். 16 வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்றாரு. 16 வயதிலேயே அவரோட பெயரை பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. பாரதிதாசனின் தொடக்க கல்வி திருப்புலி சாமியார் அவர்கள் தான் உதவி பண்ணியிருக்காங்க. பாரதிதாசன் தமிழ் பயின்றது புலவர் பு.ஆ. பெரியசாமி கிட்ட தமிழ் படிச்சிருக்காரு. நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட தலைமையில் புரட்சி கவி பட்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு புதுவை அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையும் இருந்திருக்கிறாரு. திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவரோட பேரில் இருக்குது. பாரதிதாசன் பற்றி தமிழ் அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் தான் பாரதிதாசன் அப்படின்னு புதுமை பித்தன் சொல்லியிருக்காரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு கூப்பா ராசகோபாலன் சொல்லியிருக்காரு. அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழன் ஆகிவிடுவான் அப்படின்னு சிதம்பரநாத செட்டியார் சொல்லியிருக்காரு. குயிலின் பாடலும் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அதுபோல அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா. தடையேதுமில்லை இவர் நடையில், வாழை தண்டுக்கோ தடிக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு பாரதிதாசனை பற்றி சொன்னது சுரதா அவர்கள். அப்புறம் மேற்கோள்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடினவர் இவர். தமிழை வழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அப்படின்னு பாடினதும் இவர் தான். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னதும் அவர் தான். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொன்னது அவர் தான். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு சொல்லியிருக்காரு.
விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த தலைவரை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.